நவம்பர் 9 லாத்தரன் பேராலய நேர்ந்தழிப்பு விழா. நற்செய்தி வாசகம். யோவான் நற்செய்தி 2ஆம் பிரிவு 13 முதல் 22 முடிய இறை வார்த்தைகள். அக்காலத்தில் யூதர்களுடைய பாஸ்கா விழா விரைவில் வரவிருந்ததால் இயேசு எருசலேமுக்கு சென்றார். கோவிலில் ஆடு, மாடு, புறா விற்போரையும் அங்கே உட்கார்ந்திருந்த நாணயம் மாற்றுவோரையும் கண்டார். அப்போது கயிறுகளால் ஒரு சாட்டை பின்னி அவர்கள் எல்லாரையும் கோவிலிலிருந்து துரத்தினார். ஆடு மாடுகளையும் விரட்டினார். நாணயம் மாற்றுவோரின் சில்லறை காசுகளை கொட்டிவிட்டு மேசைகளையும் கவிழ்த்து போட்டார். அவர் புறா விற்பவர்களிடம், இவற்றை இங்கிருந்து எடுத்துச் செல்லுங்கள், என் தந்தையின் இல்லத்தை சந்தையாக்காதீர்கள் என்று கூறினார். அப்போது அவருடைய சீடர்கள், இல்லத்தின் மீதுள்ள ஆர்வம் என்னை எரித்துவிடும் என்று மறைநூலில் எழுதியுள்ளதை நினைவு கூர்ந்தார்கள். யூதர்கள் அவரை பார்த்து, இவற்றையெல்லாம் செய்ய உமக்கு உரிமை உண்டு என்பதற்கு நீர் காட்டும் அடையாளம் என்ன என்று கேட்டார்கள். இயேசு மறுமொழியாக அவர்களிடம், இக்கோவிலை இடித்து விடுங்கள், நான் 3 நாளில் இதை கட்டி எழுப்புவேன் என்றார். அப்போது யூதர்கள், இந்த கோவிலை கட்ட 46 ஆண்டுகளாயிற்றே, நீர் 3 நாளில் இதை கட்டி எழுப்பி விடுவீரோ என்று கேட்டார்கள். ஆனால் அவர் தம் உடலாகிய கோவிலை பற்றியே பேசினார். அவர் இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட போது அவருடைய சீடர் அவர் இவ்வாறு சொல்லியிருந்ததை நினைவு கூர்ந்து மறைநூலையும் இயேசுவின் கூற்றையும் நம்பினர். இன்று லாத்தரன் பேராலய நேர்ந்தழிப்பு ஆண்டு நாள் பெருவிழாவை கொண்டாடுகிறோம். ரோமையில் 4 மேஜர் பசிலிகாஸ், 4 பெரும் பேராலயங்கள் உள்ளன. அவை தூய பேதுரு பேராலயம், தூய பவுல் பேராலயம், தூய மரியா பேராலயம் மற்றும் இன்று நாம் கொண்டாடும் லாத்தரன் பேராலயம் என்பன. லாத்தரன் பேராலயம் ரோம் மறை மாவட்டத்தின் பேராலயம். திருத்தந்தை லியோ உலக கத்தோலிக்கர் அனைவருக்கும் தலைவராவார். அத்தோடு கூட அவரேதான் ரோம் மறை மாவட்டத்தின் ஆயரும் ஆவார். ரோமை மறை மாவட்டத்தின் ஆயரான திருத்தந்தையின் கத்தீட்ரல் ஆசன கோவிலும் இந்த லாத்தரன் பேராலயமாகும். இந்த கோவிலின் நேர்ந்தழிப்பு ஆண்டு நாள் விழாவை உலகமெங்கும் உள்ள அனைத்து கோவில்களிலும் கொண்டாடுவதின் நோக்கம் என்ன? திரு அவை வரலாற்றை சற்று திருப்பி பார்ப்போம். கிபி 64 தொடங்கி கிபி 312 வரை ரோமையில் வாழ்ந்த கிறிஸ்துவர்கள் கிறிஸ்து மேல் கொண்ட நம்பிக்கைக்காக பல்வேறு விதமாக துன்புறுத்தப்பட்டனர். மறைசாட்சியாக பல பேர் பல்வேறு விதமாக கொலை செய்யப்பட்டனர். கிபி 312 ரோமை பேரரசராக கான்ஸ்டன்டைன் சீசர் கிறிஸ்துவ சமயத்தை தழுவினார். அன்று முதல் கிறிஸ்துவம் திரு அவை விடுதலை அடைந்த திரு அவையாக தங்கள் நம்பிக்கையை எவ்வித அச்சமுமின்றி கொண்டாடி வாழ ஆரம்பித்தனர். கிபி 324 ஆண்டு திருத்தந்தையும் ரோமை மறைமாவட்ட ஆயருமான 1ஆம் சில்வஸ்டர் கான்ஸ்டன்டைன் சீசருடைய அங்கீகாரத்துடன் லாத்தரன் குடும்பம் அன்பளிப்பாக வழங்கிய நிலத்தில் மறைமாவட்ட பேராலயம் ஒன்றை எழுப்பி அதை இரட்சகராகிய கிறிஸ்துவுக்கு அர்ப்பணித்து நேர்ந்தளித்தார். அன்றிலிருந்து இந்த பேராலயம் உலகிலும் ரோமையிலும் உள்ள அனைத்து ஆலயங்களுக்கும் அன்னையும் தலைமையுமான ஆலயம், மதர் அண்ட் ஹெட் ஆஃப் ஆல் தி சர்ச்சஸ் ஆஃப் தி சிட்டி அண்ட் ஆஃப் தி வேர்ல்ட் என்று அழைக்கப்படுகிறது. இன்றைக்கும் ஆலயத்தின் தலைவாயிலின் இருபுறத்திலும் அன்னையும் தலைமையும் ஆன லாத்தரன் பேராலயம் என்று லத்தீன் மொழியில் ஓம்னியும் ஊர்பிஸ் எத் ஓர்பிஸ் எக்லேசியாரும் மாத்தரெத்து காப்புத் பொறிக்கப்பட்டுள்ள வாசகத்தை படிக்கலாம். இந்த வரலாற்று பின்னணியில் லாத்தரன் ஆலய நேர்ந்தழிப்பு என்று கொண்டாடும் இந்த திருவிழா என்பது ஆலயமாகிய ஒரு கட்டிடத்தை, அதாவது கற்களாலும் கலை அம்சங்களாலும் சிலைகளாலும் வண்ண அமைப்புகளாலும் கட்டமைக்கப்பட்ட
ஒரு கட்டிடத்தை நினைவு கூறும் வாடிக்கை செயல் அல்ல, மாறாக நம்பிக்கை பாரம்பரியத்தின் கொண்டாட்டம். இந்த நம்பிக்கை பாரம்பரியம், இயேசுவின் மீது கொண்ட இந்த நம்பிக்கை இயேசுவின் தலைமைச் சீடர் பேதுருவின் மறைசாட்சிய சாவில் ரோமையில் தொடங்கியது. பின்னர் முதல் நூற்றாண்டிலிருந்து இந்த நம்பிக்கை இரத்தம் சிந்தி உயிர் தந்து சாட்சிய வாழ்வு வாழ்ந்தவர்களின் வழியாக பரவியது. இவ்வாறு பல இன்னல்களுக்கும் இறப்புகளுக்கும் பிறகு கிபி 324 லாத்தரன் பேராலய நேர்ந்தளிப்பு விழாவில் இயேசுவின் மீது, உலக இரட்சகர் இயேசுவின் மீது கொண்ட இந்த நம்பிக்கை ஆடம்பரமாக, வெளிப்படையாக, கொண்டாட்ட அறிவிப்பாக மாறியது. பின்னர் பல நூற்றாண்டுகளாக இயேசுவின் மீது கொண்ட இந்த நம்பிக்கை சாட்சிய வாழ்வு ஒரு தலைமுறையிலிருந்து இன்னொரு தலைமுறைக்கு வழங்கப்பட்டு இன்று நம்மை வந்து அடைந்திருக்கிறது. நம்மிடையே இன்றும் இந்த நம்பிக்கை சாட்சிய வாழ்வு உயிர் துடிப்புடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இவ்வாறு கிபி 324 லாத்தரன் பேராலயத்தில் தொடங்கிய இந்த நம்பிக்கை சாட்சிய வாழ்வின் கொண்டாட்டம் இன்று உலகின் பல நாடுகளில், நகரங்களில், சிற்றூர்களில், பல்வேறு சிறு பெரு ஆலயங்களில் நம்பிக்கை பாரம்பரிய விழாவாக கொண்டாடப்பட்டு வருகிறது. எனவே லாத்தரன் பேராலய நேர்ந்தளிப்பை கொண்டாடும் போது உலகத்தில் உள்ள சிறிதோ பெரிதோ, புகழ்மிக்கதோ அல்லது தொடக்க நிலையில் தவழுகின்ற ஆலயமோ, எல்லா ஆலயங்களிலும் உலக மீட்பர் இயேசுவின் மீது உள்ள நம்பிக்கை பாரம்பரியத்தை திரு அவையாக வாழ்கிறோம் என்று நன்றியுடன் நாம் நினைவு கூறுகிறோம். ஒரு தாயிலிருந்து பிறக்கும் குழந்தைகள் வழியாக தலைமுறைகளுக்கும் குடும்பம் பலுகி பெருகி வளர்ந்து கொண்டிருக்கிறது. இது உலக உண்மை. இதைப்போல்தான் அன்னை ஆலயமாகிய லாத்தரன் ஆலயத்திலிருந்து உலக மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மீது கொண்டுள்ள நம்பிக்கை ஆடம்பரமாக அன்று தொடங்கியது. இன்று வாழ்வாக உலகின் பல்லாயிரக்கணக்கான ஆலயங்களில் பலுகி பெருகி சாட்சிய வாழ்வாக உலக திரு அவையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இவ்வாறு தலைமையும் அன்னையுமான லாத்தரன் பேராலய நேர்ந்தளிப்பு விழாவை கிறிஸ்துவின் நம்பிக்கையாளரின் சாட்சிய வாழ்வின் விழாவாக இன்று கொண்டாடுகிறோம். இன்றைய முதல் வாசகம் இதே கொண்டாட்ட மனநிலையை உருவகப்படுத்தி வர்ணிக்கிறது. எருசலேம் திருக்கோவிலிலிருந்து புறப்படும் வாழ்வு தரும் நதியை பற்றிய காட்சியை இறைவன் எசேக்கியேல் இறைவாக்கினருக்கு தருகிறார். எசேக்கியேல் நூலில் 47ஆம் அதிகாரம் 1 முதல் 12 வசனங்களில் காணப்படும் இந்த காட்சி மிகவும் உயிரோட்டம் உள்ளதாகவும் ஆற்றல் ஊட்டுவதாகவும் விவரிக்கப்படுகிறது. திருக்கோவிலின் உள்ளிருந்து ஊட்டெடுக்கும் தண்ணீர் ஊற்றாக பிறந்து ஓடையாக விரிந்து ஆறாக பொங்கி பெருகி பாய்கிறது. முதலில் இறைவாக்கினரால் கடக்கக்கூடிய சிறு ஓடையாக இருக்கிறது. அது பாய்ந்து செல்லும் ஒவ்வொரு 1000 முழத்திற்கும் அதிகமாகி அகலமாகி அதிகமாகி கடக்க முடியாத பெரிய ஆறாக பொங்கி பெருகி அராபா பாலைவெளியில் பாய்ந்து உப்புக்கடலில் கலக்கிறது. திருக்கோவிலிருந்து புறப்படும் ஆறு பாயும் இடங்களின் இருபுறங்களிலும் பல வகையான பயிர்களையும் பல மரங்களையும் மூலிகை தாவரங்களையும் விளைவிக்கின்றது. இந்த ஆற்றில் மீன்களை போன்ற வாழும் உயிர்கள் நிறைய காணப்படுகின்றன. இறுதியில் உப்பு கடலில் கலக்கும்போது அங்குள்ள நீரை நல்ல நீராக மாற்றுகிறது. இந்த காட்சியில் இறைவன் கூற வரும் செய்தி என்ன? திருக்கோவில் அது கட்டப்பட்ட இடத்தில் கட்டுண்டிருக்கும் ஒரு கட்டமைப்பு அல்ல. இறைவன் அங்கிருந்து அருள் நதியை வழங்கும் ஜீவ நதியாக பாயவிடும் அவரின் இல்லிடம்தான் திருக்கோவில். புது வாழ்வும் சிதைந்த வாழ்வை குணப்படுத்தும் ஆற்றலும் வாழ்வே சாத்தியமில்லாத பாலை நிலங்களிலும் வாழ்வை விளைவிக்கும் உயிர் சக்தியும் உவர் நீரையும் குடிர் நீராக மாற்றும் தெய்வீகமும் ஜீவ ஆறாக ஊட்டெடுக்கும் இல்லிடம்தான்
திருக்கோவில். இந்த பின்னணியில் நமது ஆலயங்களை வாழும் இறைவன் அபரிமிதமாக அருள் வழங்கும் இல்லிடமாக புரிந்து கொள்ள இன்றைய திருவிழா அழைக்கின்றது. நமது ஆலயங்களில் இயேசு இறைவன் திவ்ய நற்கருணை உணவிலும் நற்கருணை பேழையிலும் உயிருடன் வாழுகிறார். நிறைவேற்றப்படும் எல்லா அருட்சாதனங்கள் வழியாக அருளை அள்ளி வழங்குகிறார். இவ்வாறு ஆலயத்தில் இறை வார்த்தை தந்த ஒளியிலும் அவர் அப்பரசத்தில் தன்னையே வழங்கும் அவர் பிரசன்ன வலிமையிலும் திடம் பெற்று இறைவனின் பிள்ளைகளாக அன்புக்கும் அருளுக்கும் சாட்சிய வாழ்வு வாழ ஆலயத்திலிருந்து நம்மையே அருள் நதியாக ஆண்டவர் அனுப்புகிறார். ஆலயத்திலிருந்து வெளியுலகிற்கு செல்லும் அருள் நதி நாம். உலக வாழ்வில் தவறி வாழ்ந்தால் பாவத்தால் ஏற்பட்ட காயங்களை குணப்படுத்த ஒப்புரவு அருட்சாதனம் கொண்டாட ஆலயத்தில் அவரே நமக்காக காத்திருக்கிறார். இந்த ஆலயத்திலிருந்து இறைவன் நமக்கு அருள்பாலித்து நம்மையே நடமாடும் ஆலயங்களாக மாற்றுகிறார் என்பதைத்தான் இன்றைய 2ஆம் வாசகம் விளக்குகிறது. தூய ஆவியார் வாழும் கோவில் நாமே என்று நமக்கு நினைவூட்டுகிறது. நாம் வாழும் இடங்களை இறைவன் வாழும் இல்லிடமாக நம்மால் மாற்ற முடியும். நமது வார்த்தைகள் இறைவன் தரும் வார்த்தை ஒளியை பிரதிபலித்து அவர் ஒளியாக நாம் பிரகாசிக்கவும் முடியும். இறை அன்பில் பிறர் அன்பில் நாம் செய்யும் செயல்கள், தியாகங்கள், அர்ப்பணிப்புகள் நம் உடலாகிய ஆலயத்தில் நிகழும் வழிபாடாக ஆராதனையாக மாற்ற முடியும். இறை ஆலயத்திலிருந்து பாயும் ஜீவ நதியில் வளரும் கனிதரும் மரமாக, குணப்படுத்தும் மூலிகை செடியாக நாம் வளர முடியும் என்பதையெல்லாம் இன்றைய 2ஆம் வாசகம் அந்த ஒரு சிறு குறுகிய வசனத்தில் கூறுகிறது. நாம் தூய ஆவியார் வாழும் ஆலயம். இன்றைய நற்செய்தி இறைமகன் இயேசு திருக்கோவிலை தவறாக பயன்படுத்தியவர்களை அடித்து விரட்டி தூய்மைப்படுத்தும் நிகழ்ச்சியை விவரிக்கிறது. அதன் முடிவில் இறந்த 3ஆம் நாள் உயிர்த்தெழும் தன் பிரசன்னமே புது திருக்கோவில் என்று முழங்குகிறார். அதாவது கட்டிடத்தில் இல்லை ஆலயம். கட்டிடம் எப்படி இறை இல்லிடமாக மாறும்? அந்த ஆலய கட்டிடத்தில் இறந்து உயிர்த்த இயேசுவின் வாழும் பிரசன்னம் குடிகொள்ளும் போது கட்டிடம் ஆலயமாக மாறும். அங்கு நாம் அவர் மீது கொண்டுள்ள நம்பிக்கையில் ஒன்று கூடி ஒவ்வொருவரிலும் இதே இறப்பு உயிர்ப்பாகிய மறைபொருள் வாழ்வாக மாறும்போது நம் உடலும் ஆலயமாகும். இந்த மறைபொருள் நடக்கும் மனங்களெல்லாம் ஆலயமாகும். இயேசுவின் இறப்பு உயிர்ப்பு மறைபொருள் நடக்க தங்களையே விட்டு கொடுக்கும் ஒவ்வொருவரும் ஆலயமாவோம். யோவான் நற்செய்தி 4ஆம் அதிகாரத்தில் தோன்றும் சமாரிய பெண்ணின் கேள்விக்கு இந்த உண்மையை தான் இயேசு விளக்குகிறார். அம்மா, என்னை நம்பும் காலம் வருகிறது. அப்போது நீங்கள் தந்தையை இம்மலையிலோ எருசலேமிலோ வழிபட மாட்டீர்கள். காலம் வருகிறது, ஏன் வந்தே விட்டது. அப்போது உண்மையை வழிபடுவோர் தந்தையை ஆவியிலும் உண்மையிலும் தொழுவார்கள். ஏனெனில் தம்மை தொழும்படி தந்தை இத்தகையோரையே தேடுகிறார். ஆக இன்றைய நாளின் கொண்டாட்டம் நமக்கு உணர்த்துவது இதுதான். உலகத்தை ரட்சித்து காப்பவரான இயேசு கிறிஸ்துவே நமது நம்பிக்கை. நமக்காக இறந்து உயிர்த்த அவரது பிரசன்னம் நிறைந்த இடமெல்லாம் அவரது ஆலயம். அவரிலிருந்து அருளாகிய ஜீவநதி நிறை அன்பாக திருமுழுக்கு பெற்ற நமக்குள்ளும் நம்பழியாக உலகெங்கும் பாய்கிறது. குணமளித்து வாழ்வளிக்கும் இயேசுவின் பிரசன்னத்தை உணரும் இதயங்களிலெல்லாம் ஆவியிலும் உண்மையிலும் வழிபாடுகள் நடக்கின்றன. நமது கத்தோலிக்க திருச்சபை தனது மையமாகிய ரோமையில் முதலில் கட்டப்பட்ட லாத்தரன் பேராலயத்தின் நேர்ந்தளிப்பு திருவிழா வழியாக நமக்கு உணர்த்தும் உண்மை இதுதான். நமது பாரம்பரிய நம்பிக்கை இறைவனின் ஜீவ நதியாக ஒவ்வொரு ஆலயத்திலும் இருந்து புறப்பட்டு பொங்கி பெருகி உலகெங்கும் பாய்கிறது. அருள் வாழ்வு நடமாடும் ஆலயமாகிய நாம் ஒவ்வொருவர் வழியாக
அது நிஜமாகிக் கொண்டிருக்கிறது. நீங்களும் நானும் நடமாடும் ஆலயம் என்று அறிவோம். நமது வாழ்வை வழிபாடாகவும் இறை வார்த்தையின் முழக்கமாகவும் வாழ முயற்சிப்போம்.